தொழில்னு பார்க்கும்போது தொழில் வந்து உங்களை வந்து வேலையாட்கள் மூலம் நல்ல வருமானம் காட்டுது. வேலையாட்களை வந்து நல்லபடியா நீங்க பயன்படுத்திங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்க வேண்டிய சலுகையை குடுங்க. சலுகை குடுக்க அவங்க வந்து உங்களுக்கு நல்லா உழைச்சி உங்களுக்கு லாபத்தை அதிகமாக ஈட்டு குடுப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில்ல உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. யூனிஃபார்ம் போடுற தொழில்ல நல்ல லாபமா இருக்குது. அதேமாரி குடும்பத்திலன்னு பார்த்தோம்னாக்கா, குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. குரு பகவான் வந்து என்ன பண்ண குடும்பத்தில வந்து ஆரம்பத்தில வந்து ரொம்ப கஷ்டங்கள குடுத்திருப்பார். குரு பகவான் வந்து தலைமையில உட்காந்துட்டாருன்னா குடும்பத்தில வந்து ஒரு ஒற்றுமையை கொஞ்சம் குறைப்பாரு. ஒற்றுமையை குறைச்சி கொஞ்சம் சிக்கல்லாம் கொண்டு வந்து அப்புறம் சரி பண்ணுவாரு அவரு. உழைக்காம ஏதாவது வருமானம் வரதெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்களா? உழைக்காம வரதுனால ஒரு வழியில யாராவது தவறிட்டு விட்டு போற நகையோ, பணமோ, இல்ல போனஸோ, இல்ல வேற ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உழைக்காம வர வேண்டிய அமௌண்ட்டோ ஏதாவது இந்த மாசத்துல வர வேண்டியது இருக்குது உங்களுக்குயா, அத வந்தா நீங்க எடுத்து நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். குரு வாழ்க குருவே துணை. அக்டோபர் மாதம் 2024 உண்டான பலனை நாம் இப்போது காண இருக்கிறோம். இப்பொழுது மேசராசி அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் பலன்னு பார்த்துடலாமா நம்ம? மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து 3ஆம் இடத்தில் நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருக்கிறார். மிதுன ராசி இருக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து 3ஆம் இடத்தில் சகோதர உறவு, பங்காளி உறவு, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவு நல்லா மேம்படும். அதனால் வந்து நம்ம இது முதல் ஆப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் செகண்ட் ஆப்பில் வந்து எல்லாமே சிறப்பாக அமைக்கும். அதனால் நம்ம பங்காளிகிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக பார்த்து பக்குவமாக பேசி நம்ம காரியத்தை சாதிக்கிறோமே தவிர சண்டை போட்டுக்கூடாதுமா. நம்ம மேச ராசிக்கு வந்து பார்த்தா கோவம் அதிகம், நேச்சுரலாகவே கோவக்காரங்க தான். நீங்கள் ரொம்ப கோவம் அதிகமாக வரும், உங்களாலேயே அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சு உங்களுக்கு வேண்டிய ஆதாயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தா மேசராசினர்கள் பொதுவாக அரசாங்க வேலையில் தான் இருப்பீர்கள். யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை, இல்லை யூனிஃபார்மோட அரசு வேலையில் ஏதாவது ஒரு அரசு வேலையில் தான் இருப்பீங்க. அதனால் அரசாங்கத்தினால உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஆதாயம் இருக்குது, விரைய செலவு இருக்குது, சுப செலவு இருக்குது, ரெண்டுமே கலந்து வருது. அதனால் வந்து அரசாங்கத்தில் வந்து மேல்மை அதிகாரிகள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்டையும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆதாயம் கண்டிப்பாக நடக்கும் மேசராசினியர்களுக்கு. அதே மாதிரி மேசராசினியர்களோட அந்த ராசி வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன வண்டி வாங்கலாம். நீங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தால் வண்டி வாங்கலாம், பொருள் வாங்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது வாங்குறதா இந்த மாதம் சிறப்பாக இருக்குது, நீங்கள் அதாவது வாங்கலாம். நீங்கள் அதே மாதிரி குடும்பத்தில்னு பார்த்தோம்னாக்கா குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் வந்து என்ன பண்ண குடும்பத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருப்பார். குரு பகவான் வந்து தலைமையில் உட்காந்துட்டாருன்னா குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையை கொஞ்சம் குறைப்பார். ஒற்றுமையை குறைச்சி கொஞ்சம் சிக்கல்லாம் கொண்டு வந்து அப்புறம் சரி பண்ணுவார் அவர். அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து பண கஷ்டங்கள் கண்டிப்பாக வந்தே வரும். அதனால் வந்து ஆனால் அந்த பண கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதையும் அவரே சரி பண்ணிவிடுவார். தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு கனசாக ஏதோ ஒரு வயல் கொடுத்து குடும்பத்திலிருந்து உங்களுக்கு குடும்ப செலவே சரி பண்ணிவிடுவார். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் குடும்பத்தில் வந்து அனுசரித்து போகணும், குடும்ப உறுப்பினர்களை ரொம்ப அனுசரித்து போகணும். நீங்கள் அதே மாதிரி பண்ணால் வேண்டாத விவாதங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி அக்கம் பக்கம் உறவினர்கள்ட்டு பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து பார்த்தா தெற்கு திசையில் இருக்கிற வீட்டு ஆளுங்க கூட கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் மேசராசி ஆளுங்க. அதனால் இப்போ தெற்கு திசை கொஞ்சம் உங்களுக்கு எப்பயுமே ஆகாது. அந்த ராசி கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அதுவும் இருக்கிற இருப்பிடம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருப்பிடத்தில் வந்து தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. இந்த மாதம் போர் வளம் தண்ணி வளம் நல்லா அருமையாக இருக்குது. போர் விருப்பம் உள்ளவங்க இந்த மாதம் போர் போடலாம். நீங்கள் தண்ணி நல்லா அருமையாக கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் இருக்குது. பிள்ளைகளை வந்து கேட்டது வாங்கி கொடுங்க. பிள்ளைகளால் அதே மாதிரி அம்மா கேட்டதை வாங்கி கொடுங்க. அம்மா வந்து உங்களுக்கு ஆதாயமாக இருக்குது. அம்மாவோட நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கள். அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தே இருக்கணும். அம்மாவோட ஆசீர்வாதம் யார் வாங்குறீங்களோ அவர்களெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருப்பீங்க நீங்கள். அதனால் வந்து அம்மா கிட்ட குடும்பங்களில் வந்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு படிப்பு செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், இருந்தாலும் அது எல்லாமே சரியாகிடும் உங்களுக்கு. அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த குறையும் வராது. அதுமாரி அதாவது எதிரி நோய் சத்ருதல் போது கேது பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் இருக்கிறதுனால நண்பர்களாக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அதே போல் அப்பா வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நீங்கள் சமாளிக்கிறது இந்த செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். புதன் வந்து ஆட்சி இருக்காரு, உச்சத்தில் இருக்கார் உங்களுக்கு அவருடைய வீட்டில். அதே மாதிரி சுக்கிரன் அங்கே இருக்கிறாரு நண்பர். அதனால் வந்து நீங்கள் வந்து பணத்துக்கு பற்றி கவலை இல்லாமல் எல்லா ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஐயா உங்களுக்கு. அதனால் மேசராசி நண்பர்கள் வந்து கூடுமான வரையில் நண்பர்களிடையும்
கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது, கடன் கொடுக்கலாம் தப்பு கிடையாது. எல்லாமே வந்து ஒரு சமநிலையில் காட்டுது உங்களுக்கு. அதே மாதிரி மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்குது. மனைவி கூட சண்டை போட்டுக்காதீங்க, மனைவியோட வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாதீர்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை வந்து பணம் வர குறைக்கும். நீங்கள் மனைவி கிட்ட எந்த அளவு நேசிக்கிறீங்களோ அந்த அளவு பணம் வந்து அதிகமாகும், உங்களுக்கு வந்து குறையவே குறையாது. அதனால் வந்து குடும்ப மனைவி கிட்டேயோ அக்கா தங்கச்சிங்க பெண்கள் கிட்டத்தையோ உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறதுனால எல்லாருமே நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தி அந்த ஆதாயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள். அதனால் வந்து புதன் பகவான் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ல் வருகிறார். அப்போ வந்து பார்த்தா இன்னும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆதாயம் அதிகமாக குடும்பத்தில் குறையில்லை உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஆரோக்கியம்னு பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே ஒரு விபத்தில் நீங்கள் தப்பிச்சிருக்கிறீங்க. குலதெய்வம் வந்து உங்களுக்கு நின்று காப்பாற்றிருக்குது. வண்டியில் விழுந்து அடிபட்டு ஏற்கனவே ஒரு செலவு நிறைய ஹாஸ்பிட்டல் செலவாயிருக்குது. ஸோ அதை வந்து அதுலேருந்து உங்களுக்கு அந்த கண்டம் தப்பிச்சதுனால உங்களுக்கு மறுபடியும் ஆயுள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் பிரச்சனை வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆகணும் ஆட்கள் எல்லாமே அனுபவித்து முடிஞ்சாச்சு உங்கள் மேசராசி நேயர்கள். அதனால் இனிமேல் வருங்காலங்கள் உங்களுக்கு வந்து ஆதாயமாக தான் இருக்கும்போது எந்த குறையும் இருக்காது. ஆயுளை பற்றியோ ஆரோக்கியத்தை பற்றி எந்த குறையும் வேண்டாம். ஆப்ரேஷன் ஒன்று கண்டிப்பாக உடம்புல நடந்திருக்கும். அதாவது இடுப்பு கீழே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை உடனே சரி செய்யிடுங்க. அது முத்த விட்டீங்களாக்க ஆப்ரேஷன் கண்டிப்பாக போய் முடியும், ஆப்ரேஷன் போய் முடியும். அதனால் அங்கே சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ சரி பண்ணிவிடுங்க நீங்கள். அது உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 குலதெய்வம்னு பார்த்தோன்னா குலதெய்வ வேண்டுதல் ஒன்று கண்டிப்பாக ஒரு குறை நிற்கிதுங்க ஐயா. அது வேண்டுதுங்க வேண்டுதல் நிறைவேறிச்சு. நிறைவேறின பிறகு அது செய்யாமல் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் தடங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை எங்கே போனால் ஒரு வேலை ஆகாது, திரும்பி வருவீங்க, நடையாக நடக்கணும். இதெல்லாம் காரணம் அந்த வழிபாடு குறை இருக்கிறதுனால தடையாக இருக்குதுங்க ஐயா. அந்த வேண்டுதல் நீங்கள் முடிச்சிட்டிங்களாக்கா உடனே உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்துடுங்க ஐயா. அதனால் மேசராசி மூலம் அந்த தெய்வத்து வேண்டுதல் என்ன நீங்கள் வேண்டியிருக்கீங்களோ ஒரு ஆண் தெய்வ வழிபாடு தான் காட்டுது. அந்த ஆண் தெய்வ வழிபாடு இன்னும் நிறைவேற்றிடுங்க. தொழில்னு பார்க்கும்போது தொழில் வந்து உங்களை வந்து வேலையாட்கள் மூலம் நல்ல வருமானம் காட்டுது. வேலையாட்களை வந்து நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திங்க. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்க வேண்டிய சலுகையை கொடுங்க. சலுகை கொடுக்க அவங்க வந்து உங்களுக்கு நல்லா உழைச்சி உங்களை லாபத்தை அதிகமாக ஈட்டு கொடுப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. யூனிஃபார்ம் போட தொழிலும் நல்ல லாபமாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 தொழிலும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வருமானமும் அதிகமாக இருக்குது, செலவும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து வரவுக்கு அந்த செலவு இருந்தாலும் இந்த மாதம் வரவோ செலவுக்கோ பிரச்சனையே இல்லைங்க ஐயா. நல்லா ஆரோக்கியமாக போயிட்டு இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் வந்து எதையும் எடுத்து துணிச்சலாக செய்யலாம் நீங்கள் அந்த மாதத்தில். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் சனி பகவான் வழிபாடுன்னு சிறப்பாக இருக்கும். உங்கள் அருகாமையில் ஏதாவது சனி பகவான் கோயில் இருந்தால் போகுங்க. அப்படி இல்லைனாக்கா அதுவும் போக முடியல, வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளியே ரொம்ப தூரத்தில் இருக்கீங்களா, படுக்கிறதுக்கு முன்னாடி 8 போட்ட மாதிரி நடங்க ஐயா. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்துக்கு இருக்கும். 8 போட்ட மாதிரி வாக் பண்ணி நடத்திட்டு படுங்க நீங்கள். படுத்துக்க முடியாது வெளிநாட்டில் இருக்கிறாங்க இல்லை வெளியூரில் இருக்கிறாங்களா, நம்மளால் சனி பகவான் கோயில் போக முடியாது பக்கத்தில் இருக்குதுன்னாக்கா இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். அந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வேலை செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8 போட்டு நடக்கிறது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். சிம்பிளாக நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூம்லேயே செய்யலாம். நீங்கள் வெளியே கிரவுண்டோ மொட்டை மாடி எங்கேயும் போனாங்க ரூம்லேயே பெட்ரூம்லேயே படுக்கும்போது 8 போட்டு வாக் பண்ணிட்டு நடந்து பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கு. சில பிரச்சனைலாம் அதெல்லாம் சால்வ் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? அதனால் வந்து கடைப்பிடிங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா விரயத்தில் பார்த்தோம்னா ராகு பகவான் இருக்காங்க. ராசி 12ல் வந்து ராகு பகவான் இருக்கார். அதே மாதிரி ராகு பகவான் இருக்கிற ராகு வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம புதன் பார்வை சுக்கிரன் பார்வையில் முதல்ல அப்படி இருக்கிறாரு. அதனால் வந்து உழைக்காமல் ஏதாவது வருமானம் வரதெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்களா. உழைக்காமல் வரதுனால ஒரு வழியில் யாராவது விட்டு போகிற நகையோ பணமோ இல்லை போனஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உழைக்காமல் வர வேண்டிய அமௌண்ட்டோ ஏதாவது இந்த மாதம் வர வேண்டியது இருக்குது உங்களுக்கு ஐயா. அதை வந்தால் நீங்கள் எடுத்து நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவும் வருதுங்க ஐயா. ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து புத்துக்கு பால் ஊற்றுங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவே வராது, வீண் வேலையும் வராதுங்க ஐயா. உங்களுக்கு முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா வந்து விழாக்கிழமை நாளில் தான் உங்களுக்கு ராசிக்கு வந்து புத்துக்கு பால் ஊற்றி பாருங்கள். அருமையாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவே உங்களுக்கு வராதுங்க ஐயா. அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்து இப்போ இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப்பு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எதையுமே கவலைப்படாதீங்க. மேசராசி அன்பர்களுக்கு தெம்பாக சுறுசுறுப்பாக உற்சாகமாக உங்கள் வேலை என்ன வேணுமோ அதை எடுத்து செய்யலாங்க ஐயா நீங்கள்.